Hello friends, welcome to gayathri.hobbylobby. நம்ம இன்னைக்கு வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி வீட்லயே செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுவும் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணி பண்ண போறோம். கண்டென்ஸ் மில்க் வந்து எப்படி செய்யலாம்ன்ற வீடியோ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்துட்டு லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ்கிரீம் ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பவுலும் விஸ்கும் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 கப் வந்துட்டு ஹெவி விப்பிங் க்ரீம் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீமும் வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கணும். செய்யும் போது கரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பீட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நொற மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டு வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு மாற மாற அந்த பபிள் வந்துட்டு அப்படியே அடங்கிரும். க்ரீமாக அப்படியே மாற ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைம் வந்துட்டு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக டைம் வந்துட்டு எடுக்கும். பாருங்க, நல்லா ஃப்ளஃபியா இந்த மாதிரி டபுள் ஆயிரும். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துட்டு கரெக்டா இருக்கும். பாருங்க, இப்போ நான் ஸ்பேச்சுலால வந்து எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி கரண்டியில வந்துட்டு க்ரீம் வந்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா கீழே கவுத்தும் போது அது வந்து கீழே விழவே கூடாது. அப்பதான் கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். இந்த டைம்ல நம்ம வந்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு 1 கப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதுல பாதி வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு யூஸ் பண்ணணும். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃப்ளேவருக்காக எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு யூஸ் பண்றேன். இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிங்கன்னா போதும். ஆல்ரெடி நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஜஸ்ட் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிங்கனாவே போதும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்துட்டு எதில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸில் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் எனக்கு வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கேக் மோல்டு இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு பாக்ஸில் மாற்றிட்டு நல்லா லெவலாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா கீழே 2 டைம் தட்டினீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வந்துட்டு எதாவது ஃபார்ம் ஆயிருது அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கிளிங் ரேப்பர் போட்டு நான் இன்னைக்கு வந்து கவர் பண்ண போகிறேன். இது வந்துட்டு எதுவுமே தண்ணி மாதிரி சொட்டக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் இந்த ரேப்பர் வந்துட்டு போடுறேன். இதுக்கு பதிலாக ஃபாயில் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு மூடி போட்டு டைட்டாக மூடி ஃப்ரீசரில் வந்துட்டு வச்சிடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். இப்போ 8 மணி நேரம் கழிச்சு நான் வந்துட்டு ஓப்பன் பண்றேன். பாருங்க, வாவ், நல்லா சூப்பரா செட் ஆயிருக்கு. ஸ்கூப் பண்ணி காட்டுறேன். பாருங்க எவ்வளோ டைட்டா சூப்பரா செட் ஆயிருக்கு. அப்படியே கடையில வாங்குற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கு. இப்போ நான் பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பாருங்க, அப்படியே கடையில வாங்குற மாதிரி தான் இருக்கு. பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, டேஸ்ட்டும் கடையில வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்ல தான் இருக்கு. இதுல வந்து ஃப்ளேவருக்காக அதே மாதிரி லைட்டா டெக்கரேஷனுக்காக ஒன்று சொல்லிக்கலாம். நான் வந்து சாக்லேட் சிரப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து கேரமல் சிரப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படியே வெனிலா ஐஸ்கிரீம் மட்டுமே சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஐஸ்கிரீம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெனிலா ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக 10 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் இருந்தாவே போதும். ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அது வந்துட்டு செட் ஆகிறதுக்கு மட்டும் நம்ம வந்து டைம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் சூப்பராக டேஸ்டியாக கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டில் நம்மளுடைய ஐஸ்கிரீம் வந்துட்டு இருக்கும். இனிமேட்டு வந்து ஐஸ்கிரீம்லாம் கடையில் வாங்கவே தேவையில்லை. அதில் வந்து சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே வீட்டில் இனிமேல் வந்துட்டு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஐஸ்கிரீம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Gayatri. Thank you. Bye bye. Take care.